ஈரான் அமெரிக்கா போர் ஃபுல் ஸ்டாப். லீக்கான ஒயிட் ஹவுஸ் சீக்ரெட்ஸ். ட்ரம்பின் நெக்ஸ்ட் மூவ் என்ன? காத்திருக்கும் யுனைடெட் ஸ்டேட். நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் வியூவர்ஸ், வேர்ல்டு பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் பல நேரங்களில் மக்கள் ஒரு பயத்திலையும் சில நேரங்களும் ஒரு குழப்பத்திலையும் யோசிக்க வச்சிருக்கு. அப்படிதான் இப்போவும் இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் மக்களை ஒரு பயங்கரமான குழப்பத்தில் சிந்திக்க வச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு. எதுக்காக பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதுக்காக இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரில் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்காக பண்ணோம். இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூர்னா என்னென்னு நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போது இந்த ஒரு ஆப்ரேஷனை நிப்பாத்துறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதில் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் முக்கியமாக இந்த ஆப்ரேஷனை எதுக்காக கிரியேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட அணுசக்தி மையங்களை தகுத்தெறியணும், ஈரானோட இராணுவ பலத்தை முற்றிலும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை கிரியேட் பண்ணோம். ஆனால் இப்போ நாங்கள் இதை ஜெயிச்சதுனால இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன அவங்க சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஈரான் அமெரிக்கா போரில் அமெரிக்கா ஜெயிச்சிடுச்சு இந்த ஒரு விஷயத்தான் இவங்க மறைமுகமாக சொல்கிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஈரானோட இராணுவ பலத்தை அதுலேயும் முக்கியமாக கடற்படையை 80% அழிச்சிட்டோம், அதுவும் விமானப்படையை 90% அழிச்சிட்டோம். இன்னும் சொல்ல போனால் ஈரானில் இருக்க அணுசக்தி மையங்களை நாங்கள் தகர்த்தெறிஞ்சிட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இராணுவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி சொல்கிற மாதிரி ஒரு நாட்டோட சக்தியும் சரி, ஒரு நாட்டோட இராணுவ பலத்தை வெறும் ஒரு குறுகிய கால போரில் அழிச்சிட முடியவே முடியாது. ஈரான்கிட்ட இருக்கிற அணுசக்தி மையங்கள் சாதாரண ஒரு இடத்துல கிடையவே கிடையாது. அது பள்ளத்தாக்குலையும் குறுகிய இடத்துலையும் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்த வெறும் 1 மாதம் 2 மாதம் போரில் ஒரு நாட்டால் அழிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்போ அமெரிக்கா சொல்ல பொய்யான்னு கேட்டால் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்களே. ஈரானோட அணுசக்தி மையங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோடா, நத்தான்ஸ் போன்ற இந்த பகுதியில் அமெரிக்கா அழிச்சாலும் அழிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த கட்டமைப்பே இருக்குது. ஆனால் அவங்க எடுத்தோன்னே அழிச்சன்னு சொல்கிறதுலாம் ஏற்றுக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். ஏன்னா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆப்ரேஷன் ஹேமர் அப்படின்ற ஒரு பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க. அதோட நோக்கம் என்னன்னா, ஈரானோட அணுசக்தி மையங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணீங்க. நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்தீங்க, நாங்கள் ஈரானில் இருக்க அணுசக்தி மையங்களை ஜூன் மாதமே அழிச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மை அப்படின்னா, இப்போது எப்படி உங்களால் அந்த அணுசக்தி மையங்களை திரும்ப அழிக்க முடியும்? ஏன்னா ஒரு மனுஷன் செத்து பழைப்பான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சில கதைகளை படிச்சிருக்கோம். ஆனால் ஒரு அணுசக்தி மையம் அழிஞ்ச பிறகு திரும்பவும் தானாக உருவாகி வருமா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன ஒன்று புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது முற்றிலும் பொய் தான். சரி, அந்த பொய்யை இப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட நடவடிக்கை அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் இந்த போரே ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ அமெரிக்கா அதிகப்படியான தாக்குதலால் நிலை குலைஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் சமாளிக்கும், ஆனால் நான் அடி வாங்கினதை வெளியே தெரிஞ்சுக்க கூடாது இந்த ஒரு விஷயத்துக்காக இப்படிப்பட்ட பொய்களை சொல்லுது அப்படின்னு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான்கிட்ட இருக்க யுரேனியம் இன்னும் அழிக்கப்படலை, அவங்க இன்னும் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அமெரிக்கா சொல்கிறபடி யுரேனியத்தையும் சரி அணுசக்தி மையங்களையும் சரி அமெரிக்கா அழிக்கவே இல்லை, அவங்க சொல்கிறது முழுக்க பொய் அப்படின்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி இப்படி தொடர்ந்து போர் செய்கிறதுனால யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இவங்களையும் தாண்டி உலக நாடுகளுக்கு மட்டும்தான் இது அதிகப்படியான பாதிப்பை கொடுக்குது. இப்போ அடுத்ததாக உலக நாடுகளே விருப்பப்படுற விஷயம் என்னன்னா, இந்த போர் கூடி வர முடிவுக்கு வரணும் அப்படின்னு தான். என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எப்போ இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு. இதே மாதிரி அடுத்த லைவ் அப்டேட்டோட உங்களை சந்திக்க வரேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.